திமுக ஆட்சியில் இருந்தால் பொதுமக்களுக்கு பயம் இல்லை என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டார். அப்போது உணவு உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றுள்ளது எனவும் விண்வெளி ஆய்வுகளில் இந்தியா சிறந்து விளங்க காரணம் தமிழர்கள் எனவும் கூறினார். திமுக தொடர்ந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் எனவும் திமுக ஆட்சியில் இருந்தால் பொதுமக்களுக்கு பயம் இல்லை எனவும் தெரிவித்தார். சராசரியாக பேருந்திலே பயணம் செய்கிற பெண்கள் எல்லாம் ஒன்றிய அரசிலும் மாநில அரசிலும் பணியாற்றுகிறவர்கள் அல்ல. கூலி வேலைக்கு போகிறவர்கள், சந்தையிலே காய்கறி விற்க போகிறவர்கள், பூ தொடுத்து விற்க போகிறவர்கள், விவசாய கூலி தொழிலாளிகள், அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளிலே அங்க இருக்கிற பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள செல்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் உண்டு. மாத சம்பளம் ஒரு 4000 5000 தான் வரும். அதில் 1000 ரூபாய் பேருந்துக்கு என்று சொன்னால் குடும்பத்தின் செலவை சரி கட்ட முடியாமல் தவிப்பார்கள். அந்த நிலையில் தான் முதலமைச்சர் முன்வந்து சொல்கிறார், அம்மா இனிமேல் நீ பேருந்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம், உன் அண்ணன் ஸ்டாலின் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அது இலவச பயணமே அல்ல. பின்னர் என்ன? நீங்கள் தர வேண்டிய கட்டணத்தை அரசாங்கம் போக்குவரத்து துறைக்கு செலுத்தும். இப்போது நான் தொடர் வண்டியிலே வந்தேன், சென்னையிலிருந்து கடலூருக்கு. நான் வந்தேன் என்றால் அது இலவச பயணம் அல்ல. நான் வந்த பயணத்திற்கான கட்டணத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு செலுத்திவிடும். இல்லாவிட்டால் ரயில்வே துறை நஷ்டம், போக்குவரத்து கழகம் நஷ்டம். ஆக மாணவர்கள் பேருந்திலே சென்றாலும் தாய்மார்கள் சென்றாலும் அது ஓசி பயணமே அல்ல, இலவச பயணமும் அல்ல. உங்கள் செலவை ஒரு அண்ணன் பொறுப்புணர்ச்சியோடு உங்களுடைய சிரமத்தை குறைக்க ஏற்றுக்கொள்கிறார். உரிமை தொகை தருகிறார், புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரியிலே தருகிறார், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். யாரும் கேட்காமலே செய்கிறார், கேட்க வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கும் செய்கிறார். மதிய உணவு திட்டம் எப்போது தொடங்கியது? யாரை கேட்டாலும் சொல்வார்கள் காமராஜர் காலத்தில் என்று. இல்லை, சர் பிட்டி தியாகராயர் சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்த போது சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் தொடங்கப்பட்டது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் பள்ளிக்கூடங்களில் பரவலாக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் ஒரு நாள் அவர் காரில் போகிறார். போகிற வழியிலே ரயில் செல்வதற்காக கதவு அடைக்கிறார்கள், காத்து நிற்கிறார் 2-3 கார்கள். அக்கம் பக்கத்திலே மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிற சிறுவர்கள் பக்கத்தில் வந்து அந்த காரை தொட்டு தொட்டு பார்க்கிறார்கள். உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை. அந்த காலத்தில் எல்லாம் கார்களை கிராமத்தில் பார்ப்பதே அபூர்வம். ஒரு 3-4 கார்கள் தூசி பறக்க ஊருக்குள்ளே வந்தால் எல்லோரும் பின்னால் ஓடுவார்கள். அது மாதிரி அந்த சிறுவர்கள் சுற்றி வருகிற போது இவர் அழைத்து கேட்கிறார், யார் தம்பி நீங்கள் எல்லாம்? பள்ளிக்கூடம் போகலையா, இன்றைக்கு என்ன விடுமுறையா? நிமிர்ந்து பார்க்காமல் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் படிக்கிற பசங்க இல்ல, மாடு மேய்க்கிறவங்க. படிக்கிற வயதில் மாடு மேய்க்கலாமா? கேட்பவர் மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியின் தலைவர் என்று அறியாத அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், மாடு மேய்த்து விட்டு வீட்டுக்கு போனால் மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனா எவையா போடுவான்னு கேட்டார்.